சிறகடி காசு அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா ரோகிணி பார்த்திங்க அப்படின்னா மனோஜ் ஜெயிலேருந்து எடுத்துருப்பாங்க. அதனால் மனோஜ் கண்டிப்பாக நம்ம பக்கம் வந்திருப்பான்னு சொல்லிட்டு நம்பி பார்த்திங்க அப்படின்னா மனோஜோட ஷோரூமுக்கு போகிறாங்க. அங்கே போய் மனோஜ் கிட்ட பேசுகிறாங்க. என்ன மனோஜ் என்ன புரிஞ்சுக்கிட்டியா எப்பயாவது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்ன புரிஞ்சுக்கிட்டியா ரோகிணி, என்னை வந்து நீ பெரிய ஆபத்துலேருந்து காப்பாற்றிருக்க அப்படிங்கிறாங்க. சரி வா நம்ம 2 பேரும் சாப்பிட ஹோட்டல் போகலான்னு சொல்லும்போது உங்கள் அம்மாவுக்கு பயப்படுறியா அப்படின்னு கேட்கும்போது இல்லை எனக்கு கொஞ்சம் யோசனையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வா நம்ம ஸ்ருதி ஹோட்டலுக்கே போகலாங்கிறாங்க. அங்கே எதுக்கு அப்படின்னு சொல்லும்போது இல்லை ஸ்ருதி ரவியும் நமக்கு சப்போர்ட் பண்ணால் நம்ம ஈஸியாக அந்த வீட்டுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி பிளான் பண்ணி ரோகிணி மனோஜ் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ருதியோட ஹோட்டலுக்கு போகிறாங்க. அங்கே ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா மீனா முத்து வந்திருக்காங்க. அவங்க 4 பேர் பேசிட்டு இருக்கும்போது இவங்களும் போகிறாங்க. என்னடா இவ கூட வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து கேட்குறாங்க. உடனே வந்து இவ எவ்வளோ பெரிய ஆபத்துலேருந்து நீ காப்பாற்றிருக்கா, அதனால் எல்லாமே எனக்கு வேண்டியவ தான் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து மனோஜ் ஏற்றுக்கிட்ட மாதிரி பேசுகிறாங்க. உடனே மீனா வந்து நீங்கள் வந்து ஏற்றுக்கிட்டாலும் கண்டிப்பாக அதுக்கு அத்தை ஒத்துக்கவே மாட்டாங்க, அத்தை உங்களை மன்னிக்கவே மாட்டாங்க ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியை பார்த்து மீனா சொல்கிறாங்க. நீங்கள் மட்டும் ஜோடியாக இருக்கணும், நான் மட்டும் பிரிஞ்சிருக்கணுமா, உங்களை பார்த்துக்கிறேவா வேறு ஹோட்டல் போகலான்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து ரோகிணி கூட்டிகிட்டு வேறு ஹோட்டல் போயிடுவாங்க. இங்கே நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சிந்தாமணிக்கிட்ட ரோகிணி சொல்லுவாங்க. குடும்பமே உனக்கு எதிராக இருக்குது, நீ இதை சும்மாவே விடக்கூடாது ரோகிணின்னு சொல்லிட்டு சிந்தாமணி ரோகிணியை ஏற்றி விடுவாங்க. அதுக்கப்புறம் சிந்தாமணி பார்த்தீங்கன்னா அந்த ஃபினான்ஷியர் கிட்ட போயிட்டு அவங்க முழு பணத்தையும் கட்டிடவே கூடாது, அதுக்குள்ளே அந்த வீட்டை அவங்க கிட்ட வந்து எப்படியாவது அபகரிக்கணும், ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லும்போது பேசாமல் நோட்டீஸ் அமைச்சிருங்க அப்படிங்கிறாங்க. அந்த பேலன்ஸ் உள்ள 38 லட்ச ரூபாயை 24 மணி நேரத்தில் கட்டணும்னு சொல்லிட்டு நோட்டீஸ் வந்து முத்து வீட்டுக்கு போயிடும். அந்த நோட்டீஸை பார்த்தோன்னா எல்லாரும் ஷாக் ஆகிடுவாங்க. நம்ம தான் வந்து டைம் கேட்டிருந்தோம்ல, ஏற்கனவே 10 லட்ச ரூபாய் கட்டியிருக்கோம், இப்போதைக்கு திடீர்னு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருப்பாங்க. இதில் மனோஜ் பார்த்திங்க அப்படின்னா பேசாமல் இந்த வீட்டை விற்று அந்த காசில் பணத்தை கடன் அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டாள்தனமாக ஐடியா கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ அண்ணாமலை பார்த்தீங்கன்னா இந்த வீடு தான் என்னோட கௌரவம், இந்த வீட்டை விட்டு நான் போக முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனையாக பேசிட்டு இருக்காரு. இந்த வீடை எப்படி முத்துமீனை காப்பாற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்கள்.